ஒரு ஊர்ல ரொம்ப வயசான தாத்தா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு காலத்துல ரொம்ப பெரிய வியாபாரியா ரொம்ப வசதியா இருந்தவர் அவரு. தன்னோட மனைவியோட மரணத்துக்கு பிறகு எல்லா சொத்துக்களையும் ஒரு காப்பகத்துக்கு எழுதி கொடுத்துட்டு தன்னை யாருன்னே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் இருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு வீடு, ரொம்ப குறைவான பொருட்கள், மிக மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை. சுத்தி இருக்கிற எந்த ஒரு நபருக்கும் இவருடைய எந்த பின்னணியும் தெரியாது. இப்படி இருக்கிறப்போ தினமும் அவரு நடக்கிறதுக்காக ஒரு பார்க்குக்கு போவாரு. அந்த பார்க்குக்கு போறதுனால அவருக்கு ஒரு சில நண்பர்களும் கிடைச்சாங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு எந்த வயது வித்தியாசமும் இல்லாம. ஒரு நாள் அதுல ஒரு வாலிபன் அவனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தாவுக்கு பத்திரிக்கையும் கொடுத்தான். இப்போ அவர் அந்த திருமணத்துக்கு போகணும் இல்லையா? திருமணத்துக்கு போகும்போது வெறுங்கையும் வீசின கையுமாவா போக முடியும்? ஒரு அன்பளிப்பும் கொண்டு போகணும். யோசிச்சு பாக்குறாரு. அவர்கிட்ட தன்னோட மனைவியின் நகைகளை தவிர வேற எதுவுமே இல்லை. சரி, நமக்கும் வயசாயிருச்சு, இனிமேல் நம்ம இதை பாதுகாத்து வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல ஒரு நவரத்தின கல் பதிக்கப்பட்ட நெக்லஸை எடுத்து கிஃப்டா கொடுக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சிடுறாரு. அடுத்ததா திருமணத்துக்கான அந்த நாளும் வந்தாச்சு. இந்த தாத்தாவும் அந்த கல்யாணத்துக்கு போயாச்சு. அவர் வச்சிருந்த அந்த அன்பளிப்பை புதுமண தம்பதிகளுக்கும் கொடுத்தாச்சு. வழக்கமா திருமணத்துக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும்? வந்திருக்கிற எல்லா அன்பளிப்புகளையும் பிரிச்சு பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த புதுமண தம்பதிகளும் தங்களுக்கு வந்திருக்கிற எல்லா அன்பளிப்புகளையும் பிரிச்சு பாக்குறாங்க. அதுல இந்த தாத்தாவோட பரிசும் இருக்கு. அதை அவங்க பிரிச்சு பார்க்கும்போது அதுல இருக்கிறது ரொம்ப பழைய மாடல்ல இருக்கிற ஒரு நெக்லஸ். அந்த பொண்ணுக்கு அதை பார்த்த உடனேயே சுத்தமா பிடிக்கல. அதை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கிறா. அந்த எதிர்த்த வீட்டு தாத்தா அப்படின்னு இவன் சொல்லவும், அவரே பாவம், அவர் என்ன விலை உயர்ந்த கல்லுல செஞ்ச ஒரு நெக்லஸையா கொடுத்துருக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அதை தூக்கி ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும். நாட்கள் கடந்து போகுது. ஒரு 6 மாசத்துக்கு அடுத்ததா இவனுடைய நண்பன் ஒருத்தனுக்கு திருமணமும் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு இவங்க போறப்போ கிஃப்ட் கொடுக்கணும்ல. அப்போ இந்த நெக்லஸ் எடுத்து நல்லா அது மேல கலர் பேப்பர் எல்லாம் சுத்தி ஒரு அன்பளிப்பாக இவங்க கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. சரியா அடுத்த நாள் திருமணம் முடிஞ்சிச்சு இல்லையா? ஒரு நண்பன் அவங்கிட்ட இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அந்த அழைப்புல ரொம்ப சந்தோஷமா அந்த நண்பன் சொல்றான், உனக்கு ரொம்ப நன்றிடா, நான் கூட உன்னோட திருமணத்துக்கு வந்து ஒரு சாதாரண மோதிரத்தை தான் பரிசா கொடுத்தேன், ஆனா நீ எனக்கு ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு பரிசு கொடுத்துருக்கிற, ரொம்ப நன்றி அப்படின்னு. இவனுக்கு ஒரே குழப்பமா போச்சு. நம்ம அந்த தாத்தா கொடுத்த பழைய நெக்லஸ் தானே கொடுத்தோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, நீ எதை சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு அந்த நண்பன் கிட்ட கேட்டான். உடனே அந்த நண்பன் சொன்னா, அதான்டா, நீ எனக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தியே, ரொம்ப பழைய மாடல்ல கூட இருந்ததே, அதை பார்த்த உடனே இப்படி ஒரு பழைய கிஃப்ட் உன்னோட நண்பன் கொடுத்துருக்கானே அப்படின்னு என்னோட மனைவி சொன்னான். நான் தான் அவகிட்ட சொன்னேன், இல்ல என்னோட நண்பன் ரொம்ப நல்லவன், ரொம்ப பழசா இருந்தா கூட இந்த கிஃப்டை நமக்கு அவன் கொடுத்துருக்கான்னா இதுல ஏதாவது விசேஷம் இருக்கும், இந்த கல் ஏதாவது வித்தியாசமான ஒரு கல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப கூட அவன் நம்பல. அப்புறம் தான் எதுக்கு பிரச்சனைன்னு அவ அப்பா கிட்டேயே கேட்டோம். அவங்க அப்பாவே ஒரு வைர வியாபாரி தான். அந்த கல்லை பார்த்ததும் அவர் அசந்து போயிட்டாரு. இது ரொம்ப வித்தியாசமான கல்லு மட்டும் இல்ல, ரொம்ப விலை உயர்ந்த ஆடம்பரமான நவரத்தின கல்லும் கூட அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கே ஆச்சரியமா போச்சு. இந்த கிஃப்ட் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்குங்கிறதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லல, இதை எனக்கு நீ கொடுக்கணும்னா உனக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கணும், அந்த அன்புக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சான் அந்த நண்பன். அந்த நெக்லஸ் அவங்களுக்கு கொடுத்த இந்த தம்பதிகளோட முகம் அப்படியே சுருங்கி போச்சு. சே, நம்ம அந்த தாத்தாவை தப்பா நினைச்சிட்டோமே, இவருக்கு இதைத்தான் தர தகுதின்னு நம்மளா அனுமானிச்சிட்டோமே, நம்ம போட்ட இந்த அனுமானத்தால நல்லதொரு விலை உயர்ந்த சிறப்பான பரிசையும் அவருடைய அன்பையும் சேர்த்து இழந்துட்டோமே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வருந்தினாங்க. அனுமானம் மிகவும் ஆபத்தானது. அனுமானம் ஒரு மிகப்பெரிய எதிரி. இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நாமளும் அனுமானிச்சு நிறைய விஷயங்களை தவற விட்டுருப்போம்ல. ரொம்ப கஷ்டம்பா இந்த வேலையெல்லாம், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு அனுமானிச்சு முயற்சியே பண்ணாம சில வேலைகளை விட்டுறது. இந்த ஊருக்காரங்களா இப்படிதான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு அனுமானிச்சு நல்ல மனிதர்களை காயப்படுத்தி நல்ல நட்பை இழந்துடுறது. வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சு இது சிறப்புன்னு நம்பி ஏமாந்து போறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அனுமானம் தானே. சரி விடுங்க, போனதெல்லாம் போகட்டும். இன்னொரு முறை எதையாவது அசியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரட்டும். வேறும் பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி